வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் திவ்ய பாரதி அவருடைய ஜாதகத்தில் பாவமுனைகளை பால் செய்த அசுபர்கள் என்னும் தலைப்பில் ஆலோசிப்போம். 1990களில் இந்தி சினிமா உலகை ஒரு கலக்கியவர் திவ்ய பாரதி அவர்கள் தன்னுடைய 19வது வயதில் 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனார். முன்னாள் பாலிவுட் நடிகை திவ்ய பாரதி இவங்க பிறந்திருக்கிறது 25 பிப்ரவரி 1974. பிறந்த நேரம் இரவு 11 மணி. மும்பையில் பிறந்திருக்காங்க. அயனம்ச கேபி. புத மகாதச இருப்பு 8 வருடங்கள் 15 நாட்கள். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. ஜாதகர் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னாதிபதி சுக்கரனுடைய மண்டலத்தில் இருக்கார். குரு சுக்கரனுடைய மண்டலத்தில் இருக்கார். செவ்வாய் சுக்கரனுடைய மண்டலத்தில் இருக்கார். சனி சுக்கரனுடைய மண்டலத்தில் இருக்கார். லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி ஆகிய கிரகங்கள் சுக்கிர மண்டலம் ஏறி இருப்பதன் காரணமாக இவருக்கு இள வயதிலேயே சினிமா துறையில் நிறைய படங்கள் நடிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அதன் மூலம் புகழும் கிடைத்தது. 8வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 8வது பாவம் மோட் ஆஃப் டெத்தை குறிக்கும். 8வது பாவ ஆரம்ப முனை ரிஷபராசியில் 13 டிகிரி 38 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் அமைது. மண்டல அதிபதியாகவும் சப்லாடாகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செவ்வாய் 7வது பாவமான ரிஷபராசியில் 05 டிகிரி 35 நிமிடங்கள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்கார். துலாம் லக்னத்தில் பிறந்த திவ்ய பாரதி அவர்களுக்கு செவ்வாய் 2-7க்கு அதிபதியாகி பலமான மாரகஸ்தானத்தை ஆளக்கூடியவர். செவ்வாய் சனியுடைய சப்ல இருக்கார். சனி செவ்வாய் தொடர்பு தற்கொலை எண்ணத்தை தூண்டும். இவருடைய ஜாதகத்தில் பாவ ஆரம்ப முனைகளை செவ்வாய் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். இவருடைய ஜாதகத்தில் லக்னம் 2வது பாவம், 3வது பாவம், 4வது பாவம், 5வது பாவம், 7, 8, 9, 10, 11 பாவ ஆரம்ப முனைகளை செவ்வாயே மண்டல அதிபதியாக ஆட்சி பண்ணுகிறார். செவ்வாயுடைய ஆதிபத்திய வீடுகளான 2, 7 ஆகிய வீடுகளின் விளைவும் செவ்வாயுடைய காரகத்துவமும் இணைந்து இவருக்கு அற்ப ஆயுளை ஏற்படுத்தியது. 12 பாவங்களில் 10 பாவ ஆரம்ப முனைகளை செவ்வாய் மண்டலம் வாயிலாக ஆட்சி பண்ணுவதை கவனித்தோம். 12 பாவ ஆரம்ப முனைகளின் சப்லாடுகளை ஆராய்வோம். சனி லக்னம் 4, 7, 10 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்லாடாக வராரு. சனி துலாம் லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியாக அமைந்தாலும் கூட இயற்கையிலேயே சனி ஒரு பாப கிரகம். 12 பாவங்களில் 10 பாவங்களை மண்டலம் வாயிலாக ஆட்சி செய்யக்கூடிய செவ்வாய் 2, 3, 5, 8, 9, 11 ஆகிய பாவ ஆரம்ப முனைகளுக்கு சப்லாடாக வராரு. 12 பாவ ஆரம்ப முனைகளில் செவ்வாய் மிகுதியாக ஆதிக்கம் செலுத்துவதை காண முடியும். மற்றொரு அசுப கிரகமான ராகு 6, 12 பாவங்களுக்கு சப்லாடாக வராரு. அசுப கிரகங்களோட ஆதிக்கம் பாவ முனைகளை பாழ்படுத்துவதை காண முடியும். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் சனியுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். செவ்வாய் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்கார். புதன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்கார். குரு சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். சுக்கரன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். சனி சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் கேதுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்காங்க. கிரகம் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 4, 6, 10, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 8 பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. சந்திரன் 5, 8 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 4, 6, 10, 11 பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. செவ்வாய் 1, 3, 7 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 8 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. புதன் 4, 6, 9, 10, 12 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 8 பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. குரு 1, 3, 4 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 4, 6, 10, 11 பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு.
சுக்கிரன் 1-3 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-3-4 பாவ குறிகாட்டிகளை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சனி 1-3-8 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 5-8 பாவ குறிகாட்டிகளை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. ராகு 2-8-3-6 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 1-3-7 பாவ குறிகாட்டிகளை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. கேது 8-1 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 1-3-7 பாவ குறிகாட்டிகளை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. ஜாதகி 5 ஏப்ரல் 1993 ஆண்டு சுக்கிரதசை சூரிய புத்தி புதனுடைய அந்தரத்தில் ராகுடைய சூட்சமத்தில் உயரமான மாடியிலிருந்து கீழே விழுந்து உடல் சிதறி இறந்து போனாங்க. தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் 1-3-4 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 4வது பாவம் தசையில் வலுப்பெறுது. புத்தி நடத்தக்கூடிய சூரியன் 4-8-11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 4-8 காம்பினேஷன் புத்தியில் அமையுது. துலாம் லக்னத்திற்கு 11வது பாவ குறிகாட்டி பாதகஸ்தானம். அந்திரநாதனா செயல்படக்கூடிய புதன் 4-8-12 பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். புதன் மண்டலம் வாயிலாக 4-12 பாவங்களையும் சப்ளாட் வாயிலாக 8வது பாவத்தையும் தொடர்பு கொள்கிறாரு. சூட்சும நாதனாக செயல்படக்கூடிய ராகு 2-7 பாவ குறிகாட்டிகளை குறிக்காட்டுறாரு. தசா புத்தி அந்தர சூட்சும காலங்களில் 4-8-12 பாவங்களோடு 2-7 பாவங்கள் செயல்படுவதை காண முடியும். 4-8-12 பாவ காம்பினேஷன் தீமையை விளைவிக்கும் என்று தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.